ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ப்ரெஸ்-ஆன் நெயில்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு க்ரீன் க்ளூ டேப் எடுத்திருக்கேன். இது வந்து எந்த ஃபேன்சி ஸ்டோரில் நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கி மாதிரி இருக்கும். இந்த க்ளூ டைப் வந்து நம்ம வந்து நம்மளோட நெயில் ஸ்டாண்ட் இது வந்து நம்மளுக்கு ஆன்லைன் அமேசானில் கூட கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு 150 ஒரு 200 தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நெயில் டிஸ்பிளே ஸ்டாண்ட் நெயில் ஸ்டாண்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பண்ணி வச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்மளோட நெயில் ஸ்டாண்ட் ரெடி ஆகணும். அண்ட் இன்றைக்கி நான் வந்து கியூலிஸ் ப்ரொஃபஷனலோட டிப் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டிப் வேணாலும் எடுக்கலாம். இதோட மெயின் பெனிஃபிட் என்னன்னா நம்மளுக்கு வந்து மேலே டாப்பில் ஃபைல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் ஆல்ரெடி பஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு இது வந்து மீடியம் சைஸ், ஸோ ஸ்மால் சைஸ் எக்ஸலுக்கும் கிடைக்கும். எல்லா ஃபிங்கர் நெயில்ஸ்க்கும் நமக்கு வந்து டிப் சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், விழுகும் விலகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கே கிடைக்கணும், இந்த எப்படி பண்ணுறது, ஸோ நம்மளோட 1 டே ஒர்க் ஷாப் அண்ட் 2 டே ஒர்க் ஷாப்பை நீங்கள் வந்து ப்ரெஸ்-ஆன் நெயில்ஸுக்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 டே ஒர்க் ஷாப்பை நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து ஒரு ப்ரெஸ்-ஆன் நெயிலில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இது எப்படி மார்க்கெட் பண்ணலாம் நீங்களும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1500 மட்டும்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் பேஸ் கோட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப தின்னாக நம்ம அப்ளை பண்ணுறோம். பிராண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஷில்ஸ் பிராண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்குறது எல்லாமே அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து இதே மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்துடலாம். ஸோ அப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வந்து க்யூர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லேம்பில் வந்து 60 செகண்ட்ஸ் நம்ம வந்து க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து 60 செகண்ட்ஸ் நம்ம வந்து நம்மளோட பேஸ் கோட் நம்ம வந்து க்யூர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஜெல் கலர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப தின் லேயரில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ தின்னாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த கலர் பார்த்திங்கன்னா நீங்கள் கிறிஸ்டியன் வெட்டிங் ப்ரைடு தாராளமாக இந்த கலர் போடலாம், ரொம்ப அழகாக தெரியும். ரிசப்ஷன் ப்ரைடாக இருக்கீங்க, ஸோ வந்து நீங்கள் பேஸ்டல் ஷேட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த கலர் வந்து நீங்கள் தாராளமாக போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் காஸ்டியூம் அவுட்ஃபிட்டுக்கு. ஸோ இது வந்து கேட் ஐ அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணி இதுவும் நம்ம வந்து க்யூர் கொடுத்துடலாம். இமீடியட் க்யூர் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி பென் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் க்யூர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்ட்டை நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ வந்து க்ரோம் ஆர்ட் கொடுக்கறதுனால நான் வந்து நம்மளோட க்ரோம் பவுடர் வச்சு நம்ம நல்லா இது ரப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எங்கே அப்ளை பண்ணியிருக்கோமோ அங்கே மட்டும் நம்மளுக்கு க்ரோம் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எங்கெங்கே நம்மளுக்கு டிசைன்ஸ் வேணுமோ அங்கே நம்ம இது வந்து க்ரோம் ஆர்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா கேட் ஐயும் க்ரோம் ஆர்ட் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஆர்ட்டுமே உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஒன்ஸ் நம்மளோட டிசைன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து டாப் கோட் போட்டு சீல் பண்ணுறோம். ஸோ நம்ம டாப் கோட் போட்டு சீல் பண்ணியாச்சு. இதுவும் நம்ம வந்து 60 செகண்ட்ஸுக்கு க்யூர் பண்ணிடலாம். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக இது நான் வந்து ஜெல் க்ளூ எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எனி கலர் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக வேணும், அதுக்காக நான் வந்து க்ளூ ஜெல் நான் எடுக்கிறேன். ரைன்ஸ்டோன் ஜெல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஆர்ட் தேவையோ நீங்கள் அந்த ஆர்ட்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி அதை க்யூர் பண்ணதுக்கப்புறம் அதுலேயும் நம்ம வந்து க்ரோம் பவுடர் வச்சு நம்ம ரப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரஷஸ்ஸு எப்படி ஹோல்ட் பண்ணுறது, இங்கேருந்து நம்ம வாங்கணும், இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம எங்கே போய் இம்போர்ட் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணணும், நிறைய ஜெல்ஸ் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் ஜெல் இருக்குது, அதோட டிஃப்ரென்ஸ் என்னது, எந்த ஜெல் எங்கே அப்ளை பண்ணோம், எப்படி இந்த க்ரோம் பவுடர் வந்து எல்லா இடத்துலையுமே ஒட்டாமல் நம்ம பர்டிகுலராக எப்படி போடுறது, இதெல்லாம் டெக்னிக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி ப்ரெஸ்-ஆன் நெயில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுமா, இந்த ஆர்ட் எல்லாமே உங்களுக்கு லேர்ன் பண்ணுமா, அப்போ மறக்காமல் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். எந்த ப்ரெஸ்-ஆன் நெயில் ஒர்க் ஷாப் பார்த்திங்கன்னா 2 days, ஃபீஸ் வந்து 1500 மட்டும்தான். இங்கே வந்து எங்கே மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணோம், எப்படி ஃபினிஷிங் பண்ணோம், எப்படி நீங்கள் பாக்ஸில் பேக் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம்.